ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024-25 எஜுகேஷன் இயருக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் 12th ஸ்டாண்டர்டுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் 10th 11th இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிட்டம் எக்ஸாம் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 1 or 2 லெசன்ஸ் தான் இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. 12th எக்ஸாமோட மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எம்பிபிஎஸ்ஸை தவிர அதர் கோர்சஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து 12th மார்க்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேரணுனாலும் நமக்கு வந்து 12th மார்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதனால் இப்போலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய ஸ்டடி வந்து அதிகப்படுத்திங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து இயல் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக ஒரு சில சேஞ்சஸ் கூட இருக்கும் சரிங்களா. ஒரு சில லெசன் வந்து குறையும், ஒரு சில லெசன் இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்த லெசன் கன்ஃபார்மாக நம்ம வந்து சொல்லலாம். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 1 and 2, மேக்ஸ் பார்த்திங்கன்னா சாப்டர் 1லேருந்து 3 வரைக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 லெசன். கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 and 2, அதுக்கடுத்து 6, 7, அப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து 11th லெசன் சரிங்களா. அதுக்கடுத்து பாட்னியில் பார்த்திங்கன்னா 1 and 2, சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 1 to 5 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 to 4 அல்லது 1 to 3 இது வந்து வரும். அதுக்கடுத்து பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா 1, 2 கொடுத்துருக்காங்க. பயோசுவாலஜி 1 to 5 கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1 to 5 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கணினி தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா 1, 2. காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8வது லெசன் வரைக்கும். அக்கௌண்டன்சி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 4. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1 to 6. ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா 1 to 3. அதுக்கடுத்து சிறப்பு தமிழ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இயல் 1 இதெல்லாமே போட்டு. அதுக்கடுத்து தணிக்கையில் பார்த்தீங்கன்னா 1 to 3. அதுக்கடுத்து பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1 to 3. அக்ரி வந்து 1 to 4. பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 1 to 3. நர்சிங் பார்த்தீங்கன்னா 1 to 6. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 to 3. அதுக்கடுத்து ஹோம் சயின்ஸ் வந்து 1 and 2. நர்சிங் பார்த்திங்கன்னா 1 to 3. ட்ரெஸ் டிசைனிங் பார்த்திங்கன்னா 1 to 4. மைக்ரோபயாலஜி 1 to 5. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 3. அரபிக் பார்த்திங்கன்னா 1 to 3. ஹிந்தி பார்த்திங்கன்னா 1 to 2. ஃப்ரெஞ்சு பார்த்திங்கன்னா 1, 2, 3 சரிங்களா. இந்த லெசன்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஷின்ஸ் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு வந்து தனி ப்ளேலிஸ்ட் ஆகும். பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி தனி ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. 11th and 12th தனித்தனியாக. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.